கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த நாள் தேன் துளி நிகழ்ச்சியிலே உங்களை நான் மீண்டும் சந்திப்பதில் அதிக மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாளில் கூட நாம் நேற்றைய தினத்தில் சிந்தித்ததான உடன்படிக்கை, தேவன் மனிதனோடு கூட செய்த உடன்படிக்கை, அந்த உடன்படிக்கையை அவர் நிலைநிறுத்துவதற்காக பல நபர்களை தெரிந்து கொண்டார். அதில் கடைசியாக இயேசுவோடு கூட தேவன் செய்ததான உடன்படிக்கை, அவர் ஒரு புதிய உடன்படிக்கையை செய்கிறார். அந்த புதிய உடன்படிக்கையும் நேற்று பார்த்தோம். இந்த நாளிலே இந்த உடன்படிக்கை என்றால் என்ன? 2 பேர் சேர்ந்து செய்யக்கூடியதான உடன்படிக்கை, இது இரத்த சம்பந்தமான உடன்படிக்கை என்று நேற்று தினத்திலே பார்த்தோம். இந்த நாளிலே முதலாவதாக உலகத்திலே ஏற்படுத்தப்பட்டதான உடன்படிக்கையை நாம் பார்க்க போகிறோம். இந்த உடன்படிக்கை ஏதேன் தோட்டத்தில் ஏற்படுத்தப்பட்டதான ஒரு நல்ல ஒரு உன்னதமான யூனிவர்சல் கவனன்ட் என்று சொல்லுவோம். முதலாக ஏற்படுத்தப்பட்டதான அந்த ஒரு உடன்படிக்கை. இந்த உடன்படிக்கை ஆதியாகமம் 2ஆம் அதிகாரம் 15, 16, 17 வசனங்களில் பார்க்கிறோம். தேவனாகிய கர்த்தர் ஆதாமை ஏதேன் தோட்டத்திலே கொண்டு வந்து வைத்து அவனை அந்த தோட்டத்திலே வேலை செய்யவும் பண்படுத்தவும் காக்கவும் ஏற்படுத்தினார் என்று பார்க்கிறோம். அதன் பின்பு அவனோடு கூட ஒரு உடன்படிக்கை செய்கிறார். இந்த தோட்டத்தில் உள்ள எல்லா கனிகளையும் நீ புசிக்கலாம், ஆனால் இந்த தோட்டத்தின் நடுவிலே இருக்கிற இந்த கனியை நீ புசிக்க வேண்டாம் என்று கட்டளை கொடுக்கிறார். அதை புசிக்கும் நாளிலே நீ சாகவே சாவாய். மரணத்தை குறித்து சொல்லியிருக்கிறார். அது ஆவிக்குரிய மரணம், ஒரு இயற்கையான மனித மரணம் அல்ல. அந்த ஆவிக்குரிய மரணத்தை குறித்து தான் தேவன் அந்த நாளிலே ஆதாமோடு செய்தார். ஆனால் பாருங்க, இந்த உன்னதமான மிக ஒரு பெரிய இந்த உடன்படிக்கையை ஆதாம் கீழ்ப்படிந்திருந்தான் சொன்னால் இன்றைக்கு உலகம் இப்படிப்பட்ட நிலையில் இருக்காது. உலகம் அந்த உடன்படிக்கையை ஆதாம் மீறி போட்டார், கீழ்ப்படியவில்லை. ஆதாமும் அவனுக்கு கொடுக்கப்பட்ட மனைவியும் அவர்கள் சத்துருவனாலே வஞ்சிக்கப்பட்டு அவர்கள் அந்த நேரத்தில் உடன்படிக்கையை மீறினார்கள் என்று பார்க்கிறோம். இந்த நாளில் கூட இந்த ஏடனிக் கவனன்ட் என்று சொல்லத்தக்கதான இந்த முதல் உடன்படிக்கையை நாம் பார்க்க கர்த்தர் நமக்கு கொடுத்தது கிருபைக்காக ஸ்தோத்திரம். இந்த உடன்படிக்கை தான் உலகத்திலே வந்ததான முதல் உடன்படிக்கை. ஆனால் இந்த உடன்படிக்கையை தான் படைத்ததான மனிதன் ஆதாம் உடைத்து போட்டான் என்று பார்க்கிறோம். தேவன் விட்டுவிடவில்லை. அதோடு கூட ஒவ்வொரு காரியங்களும் புதிய உடன்படிக்கையை செய்து கொண்டு வந்தார். இந்த நாளிலே இந்த உடன்படிக்கையை நாம் ஆராய்வோம், சிந்திப்போம், செயல்படுவோம். இது நமக்கு ஒரு ஆசீர்வாதமாக இருக்கட்டும். ஜெபிப்போமா? நல்ல ஆண்டவரே, நன்றியோடு துதிக்கிறேன், நம்ம ஸ்தோத்தரிக்கிறேன். இந்த வேளையில் இந்த முதலான உன்னதமான அந்த ஒரு உடன்படிக்கையை அந்த ஏதேன் தோட்டத்திலே நீர் ஏற்படுத்தினீங்களே, அதற்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே, மனிதன் தன்னுடைய கீழ்ப்படியாமையினாலே தேவனுக்கு துரோகம் செய்ததுனாலே அந்த உடன்படிக்கையை மீறி போட்டான் என்று பார்க்கிறோம். ஆகவே நாங்களும் கூட உம்மோடு கூட செய்கிற அந்த உடன்படிக்கையை, நாங்கள் எந்த உடன்படிக்கையாக இருந்தாலும் அந்த உமக்கும் எங்களுக்கும் உள்ளதான உடன்படிக்கையை மீறாதபடிக்கு, துக்கப்படுத்தாதபடிக்கு நீங்கள் காத்துக்கொள்ள வேண்டுமா ஜெபிக்கிறோம். மீட்பர் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த நாள் உங்களுக்கு ஒரு ஆசீர்வாதமான ஒரு நாளாக அமையட்டும்.